எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க திருமண வேலைகளில் நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, அப்படியே தடுமாறதை நான் பார்த்துருக்கேன். திருமணங்களை பேரம் பேசும் இடங்களாய் மாற்றிடுவாங்க. அவருடைய பெண் வீட்டார்கிட்ட போயிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க காசை. ஏன்னா யாருக்குன்னா அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷையில் துள்றவங்க தான். தங்களுடைய சொந்த மருமகளை அடிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன், மனைவிமாரை அடிக்கிற விசுவாசிகளை பார்த்துருக்கேன். என்னப்பா உனக்கு பிரச்சனை? இத்தனை வருஷம் வசனம் கேட்ட, இவ்வளவு நாள் நீ சுவிசேஷம் கேட்ட, இந்த வசனம் ஏன் உனக்குள்ள வேர் விடல? ஏன் உனக்குள்ள பலன் கொடுக்கல? எல்லாம் கேட்டே வருவாங்க. இந்த ஒரு டாபிக் வந்த உடனே அவ்வளவுதான், அவங்களால அதுக்கு மேல போக முடியாது, அப்படியே பின் வாங்கிடுவாங்க. ஒரு உலகத்தானை விட மிக மோசமான நிலை, மனிதாபமற்றவர்களாக செயல்படுறதுக்கு காரணம் அந்த மயக்கம். இந்த மயக்கம். விசுவாச பாதை ஆரம்பித்த நீங்கள் கடைசி வரைக்கும் போக விருப்பமா? முடிவு பரியந்த நிலைத்திருக்க ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நமக்குள்ளே விதைத்த சத்தியங்களையும் வசனங்களையும் நம்ம கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியாதபடி ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் நம்முடைய கண்களை அடைத்திருக்குமானால், அநேகருடைய ஜீவியத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நல்ல வசனம் கேட்பாங்க, ஆனா அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணாதுன்னா அந்த வசனத்தை முழுவதுமாய் நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு பலன் கொடுக்காது. அவங்கள பாதி வழியில தடுமாற பண்ணும்.